அத்தை இன்னைக்கு சமையல் என்னத்தை செய்ய? போடி எதனாச்சும் உன்னை வைடி. அப்போ சாம்பார் ரசம் வச்சு கோஸ் பொரியல் பண்ணிட்டு பாயசம் வச்சிருந்தேன். அப்புறம் அப்படியே அப்பளமும் பொரிச்சுக்கலாம். வகை வகையாக கேட்குது வாயி. அவ்வளோ உணர்ச்சியாக சாப்பிட்ணும். ஏண்டி மோதா வீட்டில் பழைய சொத்தை வெறும் ஈரங்காயை கடிச்சிக்கிட்டு தின்னுக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்தோடனே உனக்கு வகை வகையாக கேட்குது. போடி போய் செஞ்சு சாப்பிடு. நான் சம்பாரிச்சு போடுறதுக்கு என் புருஷனும் என் மயனும் இருக்கான்ல. என்னடி நின்றுக்கிட்டே இருக்க? என்கிட்ட எங்கள் அம்மா வீட்டில் பழைய சோறு சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்களே, அந்த பழைய சோறு சாப்பிட்டா நான் நிம்மதியாக ஒரு ஆண் மாதிரி இருந்தேன். ஒரு வேலைக்காரியை வேலைக்கு வச்சுருந்தா கூட சாப்பாடு போடுறது சம்பளம்